பூவில உனக்கு வில ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும், குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள், அதுவே போதும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டீங்கன்னாக்கா ஸோ இதில் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு எலிக்ஸ் இருக்கா. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த ஃபாண்ட் எல்லாமே நான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்க. ஸோ எலிக்ஸில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி நான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஜஸ்ட் நீங்கள் இதில் சென்டரில் பிக்கை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்கள்கிட்ட நேனிஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக் இல்லையா, அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனிஸ்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே இந்த சைஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் நான் வந்து பண்ண சொல்லிகிட்டே இருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இப்படி சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பண்ண ப்ரிஷ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம வந்து பண்ண கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஆரஞ்சு கல்லே இருக்கா, ஜஸ்ட் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபுன்ற கூட்டு இந்த ஸ்டாரை கூட்டி இப்போ நான் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே நான் வந்து பண்ண ப்ரெஸ்ஸுன்னு கொடுத்துறேன். கரெக்டாக அந்த எஃபெக்ட் அது மாதிரி வந்து பண்ணால் பிக் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதை மூவ் பண்ணினா ரிலீக்ஸ் இருக்கும். ஸோ அதை விட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிக் ஆட் பண்ணுற இடத்துல எம்டியாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்குடைய லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து வைக்குங்க. ஸோ கரெக்டாக இந்த புக் மார்க் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாஷையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து மேலே ஆடாகிட்டே இருக்கும். அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த டிஸ்க்கு மேலே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புக் மார்க் இருக்கான்னு பார்த்துங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால அந்த லேயர் நான் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த டைமிங் அது மாதிரி வந்து பண்ணால் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இதே சேம் மெத்தடில் கரெக்டாக ஒரு 3 to 4 இடத்துல வந்து பண்ண கேஃபாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண இந்த லேயர் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டைமிங் ஏற்ற மாதிரி வந்து பண்ண கம்ப்ரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இது எப்படி பிக்கை சேஞ்ச் பண்ணு சொல்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இதை நான் ஆட் பண்ணிவிட்டு சொல்லிடுறேன்ட்டா. ஓகே. ஜஸ்ட் வந்து பண்ண ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபிண்டை கொடுத்து ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் வேறு பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸாக கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஓகே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பண்ணால் ப்ளூ கலர் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ இது சில லேயர் வந்து பண்ணால் எஃபெக்ட் இருக்காது, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன் பண்ணால் பிக் ஆட் பண்ணிங்கன்னு போய்க்கலாமா. ஓகே. ஜஸ்ட் அதுக்கு வந்து பண்ண இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் லேயருக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ளூ இருக்கா அதில் வந்து பண்ணால் அப்படியே இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே ப்ளூ இருக்கான்னு பார்க்கலாமா. ஸோ இங்கே லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதிலே நீங்கள் வந்து பண்ண பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாம் இந்த ப்ளூ கலர் லேயரில் மட்டும் நம்ம பிக் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு போய்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபிண்டை கொடுத்து ஸ்டாரை விட்டு நான் எடிட் பண்ண வேண்டிய பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கிறேன். என்கிட்ட ஒரே பிக்கு இருக்கிறதுனால தான் நான் எல்லா லேயருமே ஒரே பிக்கு தான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட பிக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ண ஒவ்வொரு அந்த லேயருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண பிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அது வந்து பண்ண உங்களுடைய இஷ்டம் தான். ஓகே. ப்ளூ கலர் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குது, டார்க் ப்ளூ இருக்குது. ஸோ இதுவும் அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்த டார்க் ப்ளூவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் அது மூவ் பண்ணீங்க, லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து பண்ண பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு கொஞ்சம் குவாலிட்டி இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு எதாவது பிடிச்ச பிஜிஎம் தான் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து பாரு இந்த மாதிரி பர்ப்பு கல்லில் இருக்கா. ஸோ இதில் நீங்கள் எப்பவும் போல் பிக் ஆட் பண்ணிக்கும். ஏன்னா எல்லா எஃபெக்ட்டுமே கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். இப்போ மேலே வந்து பண்ணால் எப்பவுமே கொடுக்குற ஒரு 3 லேயர் கொடுத்துருக்கேன். வேணுன்றங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.